தலைனாலே ரோகிணி தான், ரோகிணினாலே தலை தான். தலைவர் சூப்பரா இருக்கு. தெரியல எங்களுக்கு, புது படம் மாரி இருக்குது எங்களுக்கு. சரியான என்ஜாய்மெண்ட். படம் வேற இன்னொரு வாட்டி பாட்டு போட்டாங்களா, சும்மா தேட்டர்லாம் ஸ்கிரீனா கிஞ்சிடும். இன்னொரு வாட்டி போட்டாங்கன்னா இந்த மாதிரி வேற எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணவே முடியாது. தலதான் வரலாறு ரிலீஸ் பண்ணணும். வரலாறு ரீரிலீஸ் பண்ணணும். படம் இதுக்கப்புறம் அஜித்தே நினைச்சாலும் நடிக்க முடியாது. வரலாறு ரீரிலீஸ் பண்ணணும். அஜித் வரலாறு ஏன்னா அந்த சமயத்தில் அஜித் வந்து கெட்டப்பு ரோலு, அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு எல்லாமே வந்து அந்த படத்தில் சூப்பராக இருக்கும். அந்த படம் ஸ்டோரி வைஸும் நல்லாயிருக்கும். அஜித்தோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சூப்பராக இருக்கும். அந்தமாரி ஒரு படம் அஜித்தே அதுக்கப்புறம் நடிக்கலை. அதனால் அந்த படம் வந்து அந்த டைமில் எங்களாலே பார்க்க முடியல. நாங்களே ஒரு சின்ன பசங்களாக இருந்தோம். இப்போ அந்த ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். அந்த சாங்ஸ் எல்லாமே வேற லெவலு. அந்த வைபே எங்ககிட்ட வீடியோ இருக்குது, அது சொல்ல முடியல, தொண்டையே கிழிஞ்சிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தாடி தான் தலை படத்தை பார்ப்போம். இப்போ திடீர்னு அதை பார்க்க ஒரு குட் பேட் அக்லிக்கு அப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த வருஷமே தலை வருஷம் தான் சொல்லணும். குட் பேட் அக்லிக்கு அப்புறமா திருப்பி அஜித்தை இதேமாரி செலிப்ரேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி அவர் புது படம் நடிச்சுக்கிட்டே இருக்கணும். தயவு செஞ்சு சினிமா விட்டு மட்டும் அவர் போயிடவே கூடாது. ரேசிங்லேருந்து கொஞ்சம் அவர் வெளியே வரணும். ஏன்னா 2000க்கு அப்புறம் அவர் ரேசிங் போனதுனால தான் நிறைய பேர் இங்கே தலையை தூக்கிட்டாங்களே. அவர் கொஞ்சம் காணாமல் போனதுனால தான் கொஞ்சம் நிறைய ஆக்டர்ஸும் தலையை தூக்குனாங்க. அந்த மாதிரி அவர் கொஞ்சம் இப்போ மறைவாக இருக்கார். மறுபடியும் அவர் புது படங்கள் வந்து புதுசாக அவர் வந்து டைரக்டர்ஸ்க்கு ஒத்துழைச்சி அந்த தலைன்ற வேர்டு, அவருடைய அந்த இதுவெல்லாம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் மறுபடியும் கொண்டு வரணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றோம்.